எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹரிபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான, அதுவும் இல்லாமல் க்ரீமோ சாக்லேட்டோ இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய சாக்லேட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது. வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேயே உங்களால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். பால் சேர்த்த அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் லைட்டாக சூடானதும் இதில் நம்ம 1/4 கப்லேருந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ விஸ்கு வச்சு அந்த சர்க்கரை லைட்டாக கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் நல்லா கொதித்து லைட்டாக நமக்கு திக்காகி வரும். லைட்டாக சுண்டி வந்ததும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கோகோ பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம். ஸோ அதை ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ உடனே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு விஸ்கு வச்சு உடனே கிளற ஆரம்பிச்சிருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே இதை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஸ்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நமக்கு கொஞ்சம் திக்கனாக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கெட்டி ஆகிக்கிட்டு இருக்கு. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துருச்சு. ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நான் 2 கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆயிலோ இல்லை நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ணலை. அப்படியே சூடாக இருக்க அந்த மிக்ஸை தான் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகி வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் எடுத்த அளவுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் கண்ணாடி பவுலில் தான் நீங்கள் இதை ஊற்றணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த பவுல் இருந்தாலும் நீங்கள் அதில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. சைஸப்படுத்திட்டு மேலே உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆட் பண்ணணும், இல்லைனா அது ஒட்டவே ஒட்டாது அதில். இப்போ இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள்லாம் அதுவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் அந்த பவுலை கவுத்தி போட்டுக்கோங்க. பவுலை கவுத்திட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஜெல்லி மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடரையும்
டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும். அது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.